வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை பார்க்கலாம். திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலில் வைர நாமம் தங்கம் கொள்ளை போயிருப்பதாக உளவுத்துறை டிஜிபி அதிர்ச்சிகர அறிக்கையை தாக்கல் செய்துள்ளார். சபரிமலை தங்க திருட்டை மிஞ்சும் வகையில் பத்மநாப சுவாமி கோவிலில் நடந்த கொள்ளை சம்பவத்தின் பின்னணி என்ன? குஜராத்தில் அவள் வருவாளா சினிமா பாணியில் தனது மனைவியை நண்பர்களுக்கு 50,000 ரூபாய்க்கு விற்பனை செய்த கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 10 நாட்களாக அந்த பெண்ணை அறையில் அடைத்து வைத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 6 நண்பர்கள் சிக்கியது எப்படி? புனேவில் 2024ஆம் ஆண்டு போதையில் கார் ஓட்டி 2 ஐடி ஊழியர்களை கொன்ற வழக்கு தற்போது மீண்டும் பேசுபொருளாகியுள்ளது. ஜாமீனில் வெளியே வந்த குற்றவாளி குடும்பத்தோடு குத்தாட்டம் போட்ட வைரல் வீடியோவின் பின்னணி என்ன? சென்னையில் ஒரே நாளில் அடுத்தடுத்து 2 பாலியல் குற்றங்கள் அரங்கேறியிருக்கின்றன. 16 வயது சிறுவனுக்கும் 60 வயது மூதாட்டிக்கும் நடந்த கொடூரத்தின் பின்னணி என்ன? அவிநாசியில் அடகு வைத்த 150 சவரன் நகைகளை திருப்பி தர அடகு கடைக்காரர் மறுப்பதாக கூறி வாடிக்கையாளர்கள் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வாடிக்கையாளர்கள் அடகு வைத்த நகையை வேறு நிதி நிறுவனத்தில் அதிக தொகைக்கு அடகு வைத்து விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வாடிக்கையாளர்களுக்கு நகை திரும்ப கிடைக்குமா? மேலூர் அருகே ஓட்டுநர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மது போதையில் பிரிந்து சென்ற காதல் மனைவி குறித்து அவதூறாக பேசிய நண்பர்களை கண்டித்ததால் கொலை அரங்கேறியதன் பின்னணி என்ன? எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.